தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே ஆமென். நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. ஆண்டவன் இயேசுவில் அன்பார்ந்தவர்களை, இன்று நாங்கள் ஆயரும் மறை வல்லுருமான புனித அகஸ்தீனாரை நாங்கள் நினைவு கூறுகிறோம். சிறப்பாக அவரைப் போல நாங்களும் உண்மையான மனமாற்றமடைந்து இறைவனுக்கு நம்முடைய வாழ்வை அர்ப்பணிக்க இறைவன் துணை புரிய வேண்டுமென்று இந்த வேளையிலே ஆண்டவரை நோக்கி மன்றாடுவோமாக. இன்றைய இந்த திருப்பலியை காலம் சென்ற அருட்சகோதரி ஒலிவியா ஜோசப் என்பவருடைய 10வது ஆண்டு நினைவு திருப்பலியாக நாங்கள் ஒப்புக் கொடுக்கிறோம். இறைவன் இவரோடாக நம்முடைய மறை மாவட்டங்களுக்கும் குடும்பங்களுக்கும் செய்த நன்மைகளுக்காக நன்றி கூறி, அவர் செய்த குறை குற்றங்களை மன்னித்து அவரை நித்திய பேரின்பத்திலே சேர்த்துள்ள வேண்டும் என்று ஆண்டவர் நோக்கி உருக்கமாக மன்றாடுவோமாக. சகோதர சகோதரிகளே, தூய மறை நிகழ்வுகளை கொண்டாட நாம் தகுதி பெறும் பொருட்டு நம்முடைய பாவங்களை ஏற்றுக்கொள்வோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே, உங்களிடமும் நான் பாவியனை ஏற்றுக்கொள்ளுகின்றேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் எப்போதும் கன்னியான புனித மரியாவையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகின்றேன். எல்லாம் வல்ல இறைவன் நம்மை இரக்கம் வைத்து நம்முடைய பாவங்களை மன்னித்து நம் அனைவரையும் நிலை வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆமென். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். மன்றாடுவோமாக. ஆண்டவரே, ஆயரான புனித அகஸ்தீனுக்கு நீரோட அளித்த உளப்பான்கை உமதிரு அவையின் புதுப்பித்தருள உம்மை வேண்டுகிறோம். நாங்கள் அதை உளப்பாங்கினால் நிரப்ப பெற்று மெஞ்ஞானத்தின் ஊற்றாகிய உம்மீது மட்டும் தாகம் கொள்ளவும் உன்னத அன்பின் காரண்டாகிய உம்மியை நாடவும் அருள்வீராக. உம்மோடு தூயாவியார் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி புரிகின்ற உமது மகனும் எங்கள் ஆண்டவருமாகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். முதல் வாசகம். கிறிஸ்துவின் சிலுவை பிற இனத்தாருக்கு மடமையாகவும் அழைக்கப்பட்டவருக்கு கடவுளின் வல்லமையும் ஞானமுமாக உள்ளது. திருத்தூதர் பவுல் கொரிந்தியருக்கு எழுதிய முதல் திருமுகத்திலிருந்து வாசகம். சகோதர சகோதரிகளே, திருமுழுக்கு கொடுப்பதற்கல்ல, நற்செய்தியை அறிவிக்கவே கிறிஸ்து என்னை அனுப்பினார். மனித ஞானத்தின் அடிப்படையிலான சொற்களில் இந்நற்செய்தியை அறிவித்தல் ஆகாது. அவ்வாறு அறிவித்தால் கிறிஸ்துவின் சிலுவை பொருளற்று போய்விடும். சிலுவை பற்றிய செய்தி அழிந்து போகிறவர்களுக்கு மடைமையே. ஆனால் மீட்பு பெறும் நமக்கோ அது கடவுளின் வல்லமை. ஏனெனில் ஞானிகளின் ஞானத்தை அழிப்பேன், அறிஞர்களின் அறிவை வெறுமையாக்குவேன் என்று மறைநூலில் எழுதியுள்ளது. இவ்வுலகை சார்ந்த ஞானி எங்கே? அறிவாளி எங்கே? வாதிடுவோர் எங்கே? இவ்வுலக ஞானம் மடமை என கடவுள் காட்டிவிட்டார் அல்லவா? கடவுளுடைய ஞானத்தால் அவரை அறிந்து கொள்ள முடியும். ஆனால் உலகினர் தம் ஞானத்தால் கடவுளை அறிந்து கொள்ளவில்லை. எனவே மடமை என்று கருதப்பட்ட நற்செய்தியை பறைசாற்றியதன் வழியாக நம்பிக்கை கொண்டோரை மீட்க கடவுள் திருவுளம் கொண்டார். ஜூதர்கள் அரும் அடையாளங்கள் வேண்டும் என்று கேட்கிறார்கள். கிரேக்கர்கள் ஞானத்தை நாடுகிறார்கள். ஆனால் நாங்கள் சிலுவையில் அறையப்பட்ட கிறிஸ்துவை பற்றியே பறைசாற்றுகிறோம்.
அச்சிலுவை யூதருக்கு தடைக்கல்லாகவும் பிற இனத்தாருக்கு மடமையாகவும் இருக்கிறது. ஆனால் கிறிஸ்து கடவுளின் வல்லமையும் ஞானவுமாயிருக்கிறார். ஏனெனில் மனித ஞானத்தை விட கடவுளின் மடமை ஞானம் மிக்கது. மனித வலிமையை விட அவருடைய வலுவின்மை வலிமை மிக்கது. ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. உங்கள் பல்லவியாக ஆண்டவரது பேரன்பால் பூவுலகு நிறைந்துள்ளது. ஆண்டவரது பேரன்பால் பூவுலகு நிறைந்துள்ளது. ஆண்டவரது பேரன்பால் பூவுலகு நிறைந்துள்ளது. ஆண்டவரது பேரன்பால் பூவுலகு நிறைந்துள்ளது. நீதிமான்களே ஆண்டவரில் களிகூருங்கள். நீதியுள்ளோர் அவரை புகழ்வது பொருத்தமானது. யாழ் இசைத்து ஆண்டவருக்கு நன்றி செலுத்துங்கள். பதின்னரன்பு யாழினால் அவரை புகழ்ந்து பாடுங்கள். ஆண்டவரது பேரன்பால் பூவுலகு நிறைந்துள்ளது. ஆண்டவரின் வாக்கு நேர்மையானது. அவருடைய செயல்கள் எல்லாம் நம்பிக்கைக்குரியவை. அவர் நீதியையும் நேர்மையையும் விரும்புகின்றார். அவரது பேரன்பால் பூவுலகு நிறைந்துள்ளது. ஆண்டவரது பேரன்பால் பூவுலகு நிறைந்துள்ளது. வேற்றினத்தாரின் திட்டங்களை ஆண்டவர் முறியடிக்கின்றார். மக்களினத்தாரின் எண்ணங்களை குலைத்து விடுகின்றார். ஆண்டவரின் எண்ணங்களோ என்றென்றும் நிலைத்திருக்கும். அவரது உள்ளத்தின் திட்டங்கள் தலைமுறை தலைமுறையாய் நீடித்திருக்கும். ஆண்டவரது பேரன்பால் பூவுலகு நிறைந்துள்ளது. ஆண்டவரது பேரன்பால் பூவுலகு நிறைந்துள்ளது. மாடுமகன் முன்னையில் நிற்க வல்லவராவதற்கு எப்பொழுதும் வெளிப்பாயிருந்து மன்றாடுங்கள் என்கின்றார் ஆண்டவர். அல்லேலூயா. ஆண்டவர்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. புனித மத்தேயு எழுதிய பரிசுத்த நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே மாட்சி உமக்கே. அக்காலத்தில் இயேசு தம் சீடர்களுக்கு கூறியது, அந்நாளில் விண்ணரசு எவ்வாறு இருக்கும் என்பதை பின்வரும் நிகழ்ச்சி வாயிலாக விளக்கலாம். மணமகனை எதிர்கொள்ள மணமகளின் தோழியர் 10 பேர் தங்கள் விளக்குகளை எடுத்துக்கொண்டு சென்றார்கள். அவர்களில் 5 பேர் அறிவிலிகள், 5 பேர் முன்மதி உடையவர்கள்.
அறிவிகள் எவரும் தங்கள் விளக்குகளை எடுத்துக்கொண்டு சென்றார்கள், ஆனால் தங்களோடு எண்ணெய் எடுத்து செல்லவில்லை. முன்மதியுடையோர் தங்கள் விளக்குகளுடன் கலங்களில் எண்ணெயும் எடுத்து சென்றனர். மணமகன் வர காலம் தாழ்த்தவே அனைவரும் தூக்க மயக்கத்தால் உறங்கிவிட்டனர். நள்ளிரவில், இதோ மணமகன் வருகிறார், அவரை எதிர்கொள்ள வாருங்கள் என்ற உரத்த குரல் ஒலித்தது. மணமகளின் தோழியர் எல்லோரும் எழுந்து தம் விளக்குகளை ஒழுங்குபடுத்தினர். அப்பொழுது அறிவிலிகள் முன்மதியோரை பார்த்து, எங்கள் விளக்குகள் அணைந்து கொண்டிருக்கின்றன, உங்கள் எண்ணெயில் எங்களுக்கும் கொடுங்கள் என்றார்கள். முன்மதியுடையவர்கள் மறுமொழியாக, உங்களுக்கும் எங்களுக்கும் எண்ணெய் போதுமான அளவு இல்லாமல் போகலாம், எனவே வாணிகரிடம் போய் நீங்களே வாங்கிக் கொள்வது நல்லது என்றார்கள். அவர்களும் வாங்க புறப்பட்டு சென்றார்கள். அப்பொழுது மணமகன் வந்துவிட்டார். ஆயத்தமாயிருந்தவர்கள் அவரோடு திருமண மண்டபத்துக்குள் புகுந்தார்கள். கதவும் அடைக்கப்பட்டது. பிறகு மற்ற தோழியரும் வந்து, ஐயா ஐயா, எங்களுக்கு கதவை திறந்து விடும் என்றார்கள். அவர் மறுமொழியாக, உறுதியாக உங்களுக்கு சொல்லுகிறேன், எனக்கு உங்களை தெரியாது என்றார். எனவே விழிப்பாக இருங்கள், ஏனெனில் அவர் வரும் நாளோ வேளையோ உங்களுக்கு தெரியாது என்றார். இது வாழ்வு தருகின்ற கிறிஸ்து இயேசுவின் நற்செய்தி. கிறிஸ்துவே உமக்கு புகழ். ஆண்டவரே, நீர் எங்களை உமக்காக படைத்தீர். எங்கள் இதயம் உம்மில் இளைப்பாறும் வரை அமைதி அடையாது. ஆண்டவன் இயேசுவில் அன்பார்ந்தவர்களே, இன்று நாங்கள் புனித அகஸ்தீனாருடைய நினைவை நினைவு கூறுகிறோம். அவர் ஒரு ஆயராக, திருச்சபையினுடைய மறை வல்லுநராக இருக்கின்றார். இன்று அவருடைய பெருவிழாவை கொண்டாடுகிற பொழுது அவர் சொல்லுகின்ற ஒரு மிக முக்கியமான விடயம் என்னவென்றால், ஆண்டவரே, எங்கள் இதயத்தை நீர் உமக்காக படைத்து கொண்டீர். அந்த இதயம் உம்மிலன்றி எதிலும் இளைப்பாற முடியாது என்று சொல்லுகிறார். அதை அவருடைய வாழ்க்கையிலும் நாங்கள் பார்க்கிறோம். புனித அகஸ்தீனார் தன்னுடைய இளமை பருவத்திலே அதிகமான அறிவை நாடினார். இந்த உலகத்தில் இருக்கின்ற தத்துவங்களை எல்லாம் படிக்க வேண்டும் என்று விரும்பினார். இந்த உலகத்தில் இருக்கின்ற இன்பங்களை எல்லாம் அனுபவிக்க வேண்டும் என்று விரும்பினார். ஆனால் இவருடைய தாய் மொனிக்கம்மாள் இவருக்காக பல ஆண்டுகள் கண்ணீர் சிந்தி அவர் மன்றாடினார். சிறப்பாக என்னுடைய மகன் இந்த அறிவுகள், இந்த உலகத்தினுடைய விடயங்களுக்கு பின்னால் போகாமல் ஆண்டவரை கண்டடைய வேண்டும் என்று அவர் மன்றாடினார். அந்த தாயினுடைய மன்றாட்டு கேட்கப்பட்டது. அவர் மனம் திரும்பினார். சிறப்பாக ஒரு ஆயராக மாறியது மாத்திரமல்ல, திருச்சபையிலே மிக பெரும் மறை வல்லுநராக மாறியிருக்கின்றார். அதாவது அவருடைய வாழ்வை நாங்கள் பார்க்கின்ற பொழுது வெறும் அறிவு மட்டும் நம்முடைய வாழ்வில் போதாது, இறைவனை சந்திக்கக்கூடிய தாராள இதயம் இருக்க வேண்டும் என்பதை அவருடைய வாழ்வு சொல்லுகிறது. அவருடைய வாழ்விலே நடந்த ஒரு அழகான சம்பவம். ஒரு நாள் அவர் கடற்கரையில் நடந்து கொண்டிருந்த பொழுது ஒரு சிறுவன் மணலில் ஒரு குழியை தோண்டி கடலிலிருந்து தண்ணீரை எடுத்து அந்த குழிக்குள் ஊற்றி கொண்டிருந்தான். இது ஒரு புகழ்பெற்ற பாரம்பரிய கதையாக இருக்கிறது. அப்பொழுது அங்கு வந்து அகஸ்தீனாரிடம் கேட்கின்றார், என்ன செய்கிறாய் என்று கேட்கிறார். அந்த சிறுவன் அகஸ்தீனாரிடம் சொல்லுகிறான், இந்த கடல் முழுவதையும் இந்த குழிக்குள் ஊற்றப் போகிறேன் என்று. அப்பொழுது அகஸ்தீனார் சிரித்துவிட்டு சொல்லுகிறார், அது எப்படி சாத்தியம்? இது பெரிய கடல் இந்த சிறிய குழிக்குள் அடங்குமா என்று கேட்கின்றார். அப்பொழுது அந்த சிறுவன் சொல்லுகின்றான், அப்படியானால் எல்லையற்ற இறைவன் மறைபொருளை உன்னுடைய சிறிய மனித அறிவுக்குள் முழக்கிவிட முழுமையாக முடியாது என்று சொல்லப்படுகிறது. ஆகவேதான் இது அகஸ்தீனாருடைய வாழ்வின் ஆழமான உண்மையை கற்றுக் கொடுக்கிறது. சிறப்பாக இறைவனை அறிவதாக இருந்தால் அறிவால் மாத்திரம் இறைவனை கண்டுபிடிக்க முடியாது. இறைவனை கண்டுபிடிக்க வேண்டுமென்றால் இறைவனை சந்திக்கின்ற ஒரு இதயம் திறக்கப்பட வேண்டும். அதே இன்றைய முதல் வாசகத்தில் பவுலும் சொல்லுகிறார். இன்றைய முதல் வாசகத்தை பவுல் மிகவும் வலிமையான ஒரு கருத்தை கூறுகிறார்.
உலகம் ஞானத்தை தேடுகிறது, சிலர் அடையாளங்களை தேடுகிறார்கள். ஆனால் கிறிஸ்தவர்கள் அறிவிப்பது சிலுவையில் அறியப்பட்ட இயேசு கிறிஸ்துவை. உலகத்தின் பார்வையில் சிலுவை தோல்வி, இறைவனின் பார்வையில் சிலுவை வெற்றி. உலகத்தின் பார்வையில் சிலுவை பலவீனம், இறைவனின் பார்வையில் சிலுவை வல்லமை. உலகத்தின் பார்வையில் சிலுவை முடிவு, இறைவனின் வாழ்வில் அது புதிய ஆரம்பம். ஆகவேதான் கிறிஸ்து கடவுளின் வல்லமையும் ஞானவுமாக இருக்கிறார். இதை ஆழமாக புரிந்து கொண்டவர் புனித அகஸ்தீனார். ஆகவேதான் தன்னுடைய வாழ்க்கையில் இறைவனை அறிந்த பிற்பாடு முற்றுமுழுதாக தன்னுடைய வாழ்வில் இறைவனை ஒப்புக் கொடுக்கின்றார். இந்த நாளிலும் நாங்கள் எங்களுடைய இதயங்களை இறைவனுடைய ஞானத்தால் நிரப்ப இறைவன் துணை புரிய வேண்டும் என்று இன்றைய நாளில் ஆண்டவரை நோக்கி மன்றாடுவோம். எங்களுடைய தேவைகளை ஆண்டவரிடம் சமர்ப்பிப்போம். வழிநடத்தும் தந்தையே இறைவா, உமது திரு அவையில் பணிபுரியும் திருத்தந்தை, ஆயர்கள், துறவிகள் அனைவரும் தம் பணியை நல்ல முறையில் செய்ய தேவையான உடலுள்ள ஆன்ம நலன்களால் அவர்களை நிரப்பிட வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். அருளின் ஆண்டவரே, இறையாட்சி விழுமியங்களுள் விழிப்புணர்வு இன்றியமையாதது என்பதை நாம் உணர்ந்து அறிவிலிகளாய் இராமல் முன்மதியாக செயல்படுபவர்களாகவும் எப்பொழுதும் விழிப்புடன் இருக்கவும் தூயாவியரான் கொடைகளை எம்மீது பொழிந்தருள வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். கருணை கடலாகிய இறைவா, எம் இளையோரை உம்மிடம் ஒப்படைக்கின்றோம். அவர்கள் எதிர்பார்த்திருக்கும் வளமான வாழ்வு, சிறந்த வேலை வாய்ப்பு, பொருளாதார உடல் உள உறுதியை அவர்களுக்கு நீர் அளித்திட வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். அருளின் ஊற்று இறைவா, எம் குடும்பங்களுக்காக உம்மிடம் வருகின்றோம். இன்றைய காலத்தில் குடும்ப உறவுக்கும் ஒற்றுமைக்கும் மகிழ்ச்சிக்கும் தடையாக இருக்கும் அனைத்து தீமைகளையும் உமது இரக்கத்தால் தகர்த்தெறிந்து குடும்பத்தில் அமைதியும் ஒற்றுமையும் மகிழ்ச்சியும் நிலவ வரமருள வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். நம்முடைய தனிப்பட்ட தேவைகளுக்காக ஆண்டவரை பார்த்து மன்றாடுவோம். எங்கள் அன்பு தந்தை இறைவா, திருச்சபையில் நிர்வாகிய தலை சிறந்த புனிதராகிய புனித அகஸ்தீனாருடைய வாழ்வுக்காக நாங்கள் நன்றி கூறுகிறோம். அவருடைய வாழ்க்கையில் நீர் செயற்பட்டது போல எங்களுடைய வாழ்விலும் நீர் செயற்பட்டு நாங்கள் உம்மையே நாட எங்கள் இதயங்கள் உம்முடைய ஞானத்தால் நிறைய நீரே துணை புரிய வேண்டுமென்று எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக மன்றாடுகின்றோம். ஆமேன். எந்தன் மனம் ஏந்தி வந்தேன், உந்தன் பதம் வாழ்வை தந்தேன். ஏற்பா இறைவா பரம்பொருளே, எந்தன் மனம் ஏந்தி வந்தேன், உந்தன் பதம் வாழ்வை தந்தேன். ஏற்பா இறைவா பரம்பொருளே, தந்திடும் உன் தரிசனம் கண்டிடவே வந்தேன். தவித்திடும் மனதையே உன்னிடம் தர வந்தேன். எந்தன் மனம் ஏந்தி வந்தேன், உந்தன் பதம் வாழ்வை தந்தேன். ஏற்பார் இறைவா பரம்பொருளே, பற்பல முறைகளிலே பல்வேறு வழிகளிலே முன்னோர்கள் வாழ்வினிலே இறைவா பேசினீர். இவ்விறுதி நாட்களிலே இறைமகன் வழியாக நிறைவாக எம்மோடு பேசும் கடவுளே, நிறைவாழ்வை தேடுகின்றேன் அன்பு தெய்வமே. திருமகனை பலியாக தந்த தெய்வமே, நிறைவாழ்வை
சகோதர சகோதரிகளே, நாம் அனைவரும் ஒப்புக் கொடுக்கும் இப்பலி எல்லாம் வல்ல தந்தையாகிறவனுக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்தின் நலனுக்காகவும் உமது கையிலிருந்து இப்பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, எங்கள் மீட்பின் நினைவை கொண்டாடும் நாங்கள் உமது கனிவை பணிவுடன் வேண்டுகிறோம். அதனால் இந்த பரிவன்பின் அடையாளம் எங்களுக்கு ஒற்றுமையின் அடையாளமாகவும் பிறரன்பின் பிணைப்பாகவும் அமைவதாக எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அதுவே தகுதியும் நீதியும் ஆனதே. ஆண்டவரே, தூயவரான தந்தை என்றும் வாழும் எல்லாம் வல்ல இறைவாம், எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக எந்நாளும் அவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். ஏழுமுடைய புனிதர்களின் வியத்தகு சாட்சியத்தால் திருவை என்றும் புதிய ஆற்றல் பெற்று வளமடைகின்றது. இவ்வாறு எங்கள் மீது நீர் கொண்டிருக்கும் பரிவன்பை தெள்ளத் தெளிவாக காட்டுகின்றீர். மேலும் எங்களது மீட்பின் மறைபொருளை நாங்கள் நிறைவேற்றுவதில் அப்புனிதர்களின் சிறப்புமிக்க எடுத்துக்காட்டால் துன்பப்பட்டு அவர்களது தகுந்த பரிந்துரையால் என்று மூக்கம் பெறவும் அருளுகின்றீர். ஆகவே வானதூதர் புனித நரபரோடும் நாங்களும் சேர்ந்து உமது பெருமையை பறைசாற்றி அக்களிப்புடன் சொல்லுவதாவது: தூயவர் தூயவர் தூயவர், வான்படைகளின் கடவுளாம் ஆண்டவர். விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசான்னா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசான்னா. ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கும் ஊற்று. ஆகவே முடியாவிய பொழுந்தை காணிக்கைகளை தூய்மைப்படுத்த வேண்டும் என உம்மை வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த பொழுது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பெற்று தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவனுமே இரவிருந்து அருந்தியபின் கிண்ணத்தை எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறை பொருள். ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம், உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பையும் உயிர்ப்பை நினைவு கூர்ந்து வாழ்வு திருமப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் ஒப்புக் கொடுக்கிறோம். உம் திருமணன்று ஊழியம் புரிய தகுந்தவரென எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய் ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டுமென உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகிறோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவியிருக்கும் உடைய திரு அவை நினைவு கூர்ந்தள்ளும். எங்கள் திருத்தந்தை 14ஆம் லியோ, எங்கள் ஆயர் அன்ரன்ஜித் ஆண்டகை, எல்லா திருநாகனிவரோடும் திரு அவை அன்பில் நிறைவு பெற சிதறலும். மேலும் உயிர்த்தெழும் எதிர்நோக்குடன் துயில்களும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தவர்கள் அனைவரையும் இரக்கத்து நினைவு கூர்ந்து திருமுகோழியினுள் ஏற்றருளும். எங்கள் அனைவரின் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியாள், அவருடைய கணவரான புனித ஜோசப், புனித திருத்தூதர்கள், இவ்வுலகில் உமக்கு வந்தவராயிருந்த புனிதராகிய அனைவருடன் நாங்கள் இனிவாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேற்றும் வரமரல உம்மை மன்றாடுகிறோம். இவர் வழியாக இவரோடு இவரில்
எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்று உமக்கு உரியதே. மீட்பரின் கட்டளையால் கற்பிக்க பெற்று இறைபடிப்பினியால் பயிற்சி பெற்ற நாம் துணிந்து சொல்வோம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்ற பருக, உமது ஆட்சி வருக, உமது திருவிழம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்குட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமனத்திலும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கருள வேண்டும் என்று உம்மை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தினால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்பொழுதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமிடமாயிருப்போமாக. நாங்கள் நோக்கி இருக்கும் பேன்பத்திற்காகவும் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் ஆட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை அமைதியை உங்களுக்கு விட்டு செல்கிறேன், என்னுடைய அமைதியை உங்களுக்கு அளிக்கின்றேன் என்று உம்முடைய திருத்தூதர்களுக்கு மொழிந்தேன். எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையை கனிவுடன் கண்ணோக்கி உமது திருவுளத்திற்கேற்பதற்கு அமைதியையும் ஒற்றுமையும் அளித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமென். ஆண்டவருடைய அமைதி உங்கள் அனைவரோடும் என்றும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் அமைதியை அருகில் இருக்கின்றவர்களோடு பகிர்ந்து கொள்வோம். உங்களுக்கு அமைதி. உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்களுக்கு அமைதியை அளித்தருளும். இதோ ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவரே, உலகின் பாவங்களை போக்குகின்றவர். கிறிஸ்துவுடைய திருவிருந்து கலைக்க பெற்று நாம் அனைவரும் பெறு பெற்றோர். ஆண்டவரே, நீர் என் இல்லத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவள். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், எனது ஆன்மா நலமடையும். கிறிஸ்துவின் திருச்செயம் என்ற தமிழ் நம்மை காத்து நித்திய வாழ்வளிப்பதாக. ஆமென். நற்கருணை ஆன்மீக செபம். நற்கருணையில் உயிருடலாக வீற்றிருக்கும் ஆண்டவராகிய இயேசுவே, இத்தருணத்தில் அருட்சாதன வடிவில் உம்மை பெற்றுக்கொள்ள இயலாததால் நான் உம்மை ஆன்மீக ரீதியில் பெற்றுக்கொள்ள மிகுந்த ஆசையாயிருக்கின்றேன். ஆண்டவராகிய இயேசுவே, என் உள்ளத்தில் எழுந்தருளிவாரும். ஆமேன். உயிராக என்னில் வந்து உறவாடும் நாதனே, நிறைவாழ்வை என்னில் தந்து நிறைவாகும் ஜீவனே, என் உள்ளம் எழுந்தே நீ வா. உண்மை உறவின்றி உனக்காக தவித்து நின்றேன், உணவாக என்னில் சேர்ந்து உறவாகினாய். உலகம் பெரிதென்று உயர்வாக நினைத்திருந்தேன், உறவொன்றே பெரிதென்று அமுதூட்டினாய். என் மனம் உன்னில் சங்கமமாவதை உயர்வன நினைத்து விட்டேன், உயர்ந்த எண்ணமும் உரிமை குரலும் அன்பென உணர்ந்து விட்டேன். என் மனம் உன்னில் சங்கமமாவதை உயர்வன நினைத்து விட்டேன், உயர்ந்த
எண்ணமும் உரிமை குரலும் அன்பென உணர்ந்து விட்டேன். எந்த நிறை வாழ்வின் ஒளியாக வாய்ந்து வா, என் தெய்வம் என்னில் வரும் நேரம் உறவாக இணைத்திடும் காலம், உயிராக என்னில் வந்து உறவாடும் நாதனை, நிறை வாழ்வை என்னில் தந்து நிறைவாகும் ஜீவனை, என் உள்ளம் எழுந்தே நீ வா. இறைவனுக்கு நன்றி கூறி செபிப்போமாக. ஆண்டவரே, நாங்கள் பங்கு கொண்ட கிறிஸ்துவின் திருவுணவு எங்களை புனிதப்படுத்த உம்மை வேண்டுகிறோம். அதனால் கிறிஸ்துவனுடைய உடல் உறுப்புகளாகிய நாங்கள் அவராகவே வாழ அருள் வீராக எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக, உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூயாவி நம் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென். ஆண்டவனுடைய கண்பிலும் பாதுகாப்பிலும் சென்று வாழுங்கள். இறைவனுக்கு நன்றி. அடையாளத்தினாலே எங்கள் பகைவரிடமிருந்து எங்களை மீட்டருளும். எங்கள் இறைவா, தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே ஆமென்.